நெஞ்சில் குடியிருக்கும் எனது நண்பா நண்பிகள் ஹாய் கைஸ், இந்த மாதிரி வீடியோ வந்து எப்படி எடிட் பண்ணுறதுன்னா நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா சேர்க்கப்பட்டு பீட் மார்க் இருக்கும். அதை வந்து எலக்ட் மோஷன் ஆப்பில் வந்து இன்புட் பண்ணிங்க. இன்புட் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நான் ப்ராஜெக்ட்னு கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, அந்த ப்ராஜெக்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணீங்கன்னா நான் வந்து பீட் மார்க் சாங் மட்டும் தான் கொடுத்துருப்பேன். நீங்கள் வந்து இந்த பீட் மார்க்கில் எல்லா பீட் மார்க்லேயும் வந்து இமேஜை மட்டும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக நீங்கள் வந்து 0.5 ஸ்டிக்கில் ப்ளஸ் ஐக்கான் பார்த்தீங்களா, டச் பண்ணி இந்த மீடியான்ற ஆப்ஷன் பார்த்தீங்களா, இதில் போயிட்டு நீங்கள் வந்து ஒரு இமேஜை வந்து கரெக்டாக நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு அதை வந்து நீங்கள் ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணிக்கிட்டு இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த பீட் மார்க்கில் வச்சு இந்த இமேஜை டச் பண்ணி ரெண்டாவது ஆப்ஷன் டச் பண்ணிங்கன்னா கரெக்டாக அந்த பீட் மார்க் அளவுக்கு வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐக்கான் டச் பண்ணி திரும்ப அடுத்த இமேஜ் இதே மாதிரி நீங்கள் வந்து கரெக்டாக அந்த பீட் மார்க் வரையும் வச்சு எல்லா இமேஜையும் வந்து கரெக்டாக அந்த பீட் மார்க்லேயும் செட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வீடியோட கடைசி வரைக்குமே நீங்கள் வந்து இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், நான் ஆல்ரெடி இமேஜ் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் அந்த ப்ராஜெக்டே நான் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லா பீட் மார்க்லையும் இமேஜ் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இந்த இமேஜுக்கெலாம் வந்து எப்படி வந்து எஃபெக்ட் மட்டும் ஆட் பண்ணுறேன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா பேக் வந்துட்டு நான் அந்த சேக் எஃபெக்ட்னு கொடுத்துருக்கு பார்த்தீங்கன்னா அந்த சேக் எஃபெக்ட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன் ஃபஸ்ட்டாக ஒரு கொடுத்துருக்கீங்க பார்த்தீங்களா, இதை வந்து நீங்கள் வந்து லேயரோட காப்பி பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா அதை டச் பண்ணிட்டு இந்த டூப்ளிகேஷன் இருக்கு பார்த்தீங்களா, அதை டச் பண்ணி நாலாவது ஒரு ஆப்ஷன் பற்றி காப்பி லேயர் அது கொடுத்துட்டு இப்போ வந்து நீங்கள் பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு இப்போ அந்த பீட் மார்க் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ணாலும் ஃபஸ்ட் இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம ஃபஸ்ட் இமேஜ் வந்து டச் பண்ணி இந்த டூப்ளிகேஷன் டச் பண்ணி கீழே பார்த்தா பேஸ்ட் செல்னு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்களா, அதில் ஏரோ மார்க்கை டச் பண்ணிட்டு ஃபஸ்ட் உள்ளதையும் கடைசியில் ஆஃப் பண்ணிட்டு பேஸ்ட் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாவது ஒரு இமேஜ் இருக்குது அதை விட்டுருங்க. மூணாவது ஒரு இமேஜ் இருக்குது அதே விட்டுருங்க. நாலாவது ஒரு இமேஜ் இருக்குது அந்த இமேஜுக்கு வந்து இதே இதை வந்து நீங்கள் ஒரு டைம் வந்து அந்த ஃபர்ஸ்ட் இதை ஆஃப் பண்ணால் போதும். இப்போ வந்து நீங்கள் வேஸ்ட் நார்மலாக கொடுத்துடலாம். இப்போ அதே மாதிரியே ரெண்டாவது இமேஜ் விட்டுருங்க, மூணாவது இமேஜ் விட்டுருங்க. அதுக்கு அடுத்த இமேஜ் இருக்குது அந்த இமேஜ் இந்த இமேஜை வந்து கரெக்டாக நீங்கள் வந்து இந்த பேஸ்டில் கொடுத்து இந்த எஃபெக்டை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரியே நீங்கள் வந்து அந்த நாலாவது இமேஜை மட்டும் நீங்கள் வந்து இந்த எஃபெக்ட் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லா இந்த ஒரு எஃபெக்ட் வந்து நம்ம வீடியோ கடைசி வரைக்குமே நான் வந்து இது பண்ணியாச்சு. இப்போ வந்து பேக் வந்துருக்கேன். பேக் வந்துட்டு இப்போ அந்த பீட் மார்க் இருக்குது பார்த்தீங்களா, சரி இந்த சேக் எஃபெக்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சேக் எஃபெக்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு ரெண்டாவது ஒரு எஃபெக்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இதை வந்து நம்ம வெறும் எஃபெக்ட் மட்டும் தான் காப்பி பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம கீழே எஃபெக்ட்னு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்களா, அதை டச் பண்ணி கீழே பார்த்தீங்கன்னா காப்பி எஃபெக்ட் பார்த்தீங்களா, அது கொடுத்துட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க பேக் வந்துருங்க. பேக் வந்து அந்த பீட் மார்க்கே ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு ரெண்டாவது இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, ஃபர்ஸ்ட் இமேஜுக்கு நம்ம ஆல்ரெடி ஆட் பண்ணியாச்சு. ரெண்டாவது இமேஜ் இந்த இமேஜ் வந்து டச் பண்ணிட்டு கரெக்டாக எஃபெக்ட் டச் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்துருங்க. அதே மாதிரி மூணாவது இமேஜ் விட்டுருங்க. நாலாவது இமேஜ் ஆல்ரெடி பண்ணியாச்சு. அதுக்கு அடுத்த இமேஜ் நம்ம நாலாவது இமேஜுக்கு மட்டும் கரெக்டாக நீங்கள் வந்து எஃபெக்டை மட்டும் கரெக்டாக பேஸ்ட் பண்ணிடுங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்து பார்த்தீங்களா ஃபர்ஸ்ட் எஃபெக்ட், இப்போ வந்து ரெண்டாவது இமேஜ் எடுத்து நம்ம இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால வந்து நீங்கள் வந்து எஃபெக்டை மட்டும் கரெக்டாக நீங்கள் வந்து செட் பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் வீடியோ ரெடி ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெண்டு எஃபெக்ட் கொடுத்தாச்சு. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு எஃபெக்ட் மட்டும், அந்த ஒரு எஃபெக்டை மட்டும் நம்ம வந்து இப்போ காப்பி பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் என்ன பண்ண சேக் எஃபெக்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு கடைசியாக ஒரு எஃபெக்ட் பார்த்தீங்களா, இந்த எஃபெக்ட் வந்து எஃபெக்ட் மட்டும் தான் காப்பி பண்ண போகிறேன். கீழே எஃபெக்ட்னு ஆப்ஷன் இருக்குது அதை டச் பண்ணிட்டு கீழே போய் காப்பி பண்ணிடுங்க. காப்பி பண்ணிட்டு இப்போ நீங்கள் பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு அந்த ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு இப்போ வந்து நம்ம வந்து எந்த இமேஜ் வந்து எஃபெக்ட் ஆட் பண்ணாமல் இருக்கோ அந்த இமேஜுக்கு மட்டும் எஃபெக்டை மட்டும் நீங்கள் ஆட் பண்ணுங்க. இந்த ஒரு எஃபெக்டை வந்து நீங்கள் வந்து கரெக்டாக ஆட் பண்ணிட்டீங்கன்னாவே வீடியோ வந்து ரெடி பண்ண மாதிரி தான். பார்த்தீங்கன்னா எந்தெந்த இமேஜ் விட்டுருக்கோ அந்த இமேஜுக்கு எல்லா இமேஜுக்குமே இந்த எஃபெக்டை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியே நீங்கள் வந்து வீடியோட கடைசி வரைக்குமே நீங்கள் வந்து அந்த இமேஜுக்கு வந்து எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிடணும். அப்போ தான் உங்கள் இமேஜை வச்சு நீங்களே ரெடி பண்ணலாம் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸு.
இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லா எஃபெக்ட்டுமே எல்லா இமேஜுக்கும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். நீங்கள் இப்போ உள்ள பார்த்தோம்னா ஒரு ட்ரெண்டிங்கான வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் உங்கள் இமேஜை வச்சு நீங்களே ரெடி பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானே டச் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.